அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி இந்த வருடம் புதியதா ஒரு முயற்சி, தேர்தல் பயணம் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று ஒவ்வொரு கல்லூரியில இருக்கிற மாணவர்களிடம் பேசி அரசியல்னா என்ன, இந்த வருடம் நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க, வாக்குடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த மாவட்டத்தோட வேட்பாளரு ஒவ்வொரு கட்சி சார்ந்து கூப்பிட்டு ஒரே மேடையில் நிக்க வச்சு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மக்களிடையே பேச வைக்கிறாங்க. மிக சிறப்பான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க நியூஸ் தமிழ். அதுல மக்கள் நம்ம மாணவர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை பேசுறத நம்ம பார்க்க முடியும் இணையத்துல. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. திருவள்ளூர்ல தொடங்கி காஞ்சிபுரம், வேலூர், இன்று திருப்பத்தூர்ல நடந்துச்சு. நானும் அனைத்து இதுவுமே பார்த்துட்டே தான் வர காணொலி போடணும்னு நினைச்சேன். நிறைய மாணவர்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு கருத்துக்கு ஆதரவாகவோ நிறைய பேர் கேள்விகளையும் முன் வச்சிருந்தாங்க. நிறைய பேரு ஏன் அவர் இப்படி பண்றாரு இது பண்றாருன்னு சொல்லிட்டு, சரி இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனையாவே இருந்துச்சு. அதனாலதான் இந்த காணொலி. அந்த சில மாணவர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு என்னுடைய பதில் என்ன அண்ணன் சீமான் கிட்ட கேட்டாங்க. என்னுடைய பதில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில சொல்லிடுவோம் வாங்க. திருவள்ளூர்ல தொடங்கி பல மாணவர்கள் பல கேள்விகளை வச்சாங்க. அதே போல நிறைய மாணவர்கள் சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள் விவசாயத்துக்காக போராடுறாரு, ஒரு மக்களுக்காக போராட்டத்துல எப்பயுமே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் அண்ணன் சீமான் அவர்களின் கருத்துக்கு ஆதரவாகவும் நம்ம அண்ணன் சீமான் எப்பயுமே மக்கள் களத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். சீமான் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வளங்கள் சார்ந்து பேசுவாரு, ஆட்சி மாற்றம் ஏற்படணும், அடிப்படை மாற்றம் வேணும் அப்படின்லாம் சொல்லி பேசுறாரு. அவரை பற்றி இளைஞர்கள் மாணவர்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமா சார், அவர் உண்மையிலே மாற்றத்துக்காக பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், வெறும் பேச்சு மட்டும்தான் சார் அவர்கிட்ட, அது செயல்பாட்டுக்கெல்லாம் ஒன்னும் வர்றது இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய உண்மையான கருத்து என்ன? நீங்க சீமானை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் உங்களுடைய புரிதல் என்ன, உங்களுடைய கருத்து என்ன? வணிகத்துறை திவாகர் எல்லா கட்சியில கலைஞர் இருக்கும் போதும் முன்னாடி மதுவிலக்கு ஒழிக்கிறேன்னு தான் சொல்லி வந்தாரு. இப்போ டிஎம்கேல இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களும் மதுவிலக்கு நிலைப்படுத்துறதா சொன்னாரு. ஆனாலும் பண்ணல. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மதுவிலக்கு அமலாக்கம் படுத்தி நான் பனைமர கல்லுல தான் சாராயன்றது இல்லாம போய் பனைமர கல்லு அது உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவர் பனைமர கல்ல தான் இது பண்ணுவாரு. மதுவிலக்கு சரக்குன்றதுல ஆல்கஹால், வயிறு எரிச்சல் அதெல்லாம் இருக்குது நிறைய. சீமான் மதுவிலக்கு ஒழிப்புன்னு சொல்லியிருக்காரு. அவர் தமிழ் மொழிக்காக நிறைய கஷ்டப்படுறாரு. மேக்சிமம் தமிழ் மொழி தான் இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. விவசாயத்துக்காகவும் நிறைய பேசுறாரு. நம்ம மற்ற தொழில்கள் விட 90% விவசாயம் தமிழகம்ல இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அவரை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா அவர் நிறைய இயற்கை வளங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, தமிழை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இல்லாம அவர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை அன்புனா அன்பு, வம்புனா வம்பு சொல்றாரு. என்னோட பேர் இளஞ்செழியன், நான் ஆங்கிலத்துறையில இருந்து வரேன். சீமான் அவர்களை பற்றி சொல்ல போனாலும், அவங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி சொல்ல போனாலும், இயற்கை காதலன் முதல் வரி. அது மாதிரி இல்லாம பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எல்லா தொகுதியிலும் 234 அந்த தொகுதி இருக்கிறீங்களா, அதுல சரிக்கு சரி பெண்களை நிறுத்தி அந்த இடத்துல ஆணும் பெண்ணும் சமம் என்றதை நிலைப்படுத்தி இருக்கிறாரு. 117. ஓகே, அதை நீங்க விரும்புறீங்க. ஓகே, பாலாஜி, BA டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். சீமானை பத்தி நீங்க ஒரு வார்த்தையில சொன்னீங்க, ஒன் மேன் ஆர்மி. ஆமா, போராட்டங்களின் கலநாயகன். இப்ப அவரால் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. உதாரணமா சொன்னா பரந்தூர் விமான நிலையம், இப்போ விளைநிலங்களை விமான நிலையமா மாத்தினாலும் இப்ப இருக்கிற ஆட்சி ட்ரை பண்றாங்க. ஆனா எங்களுக்கு முதன்மையே விவசாயம் தான். படிக்கிறதுக்கும் விவசாயம் வேணும், விவசாயம்ன்றது முதன்மை. அதே போல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணவர்கள் இவர் விவசாயம் என்று பேசுறாங்க. இன்று திருப்பத்தூர்ல ஒரு தோழர், அவங்க தோழருக்கு நான் கட்டாயமா பதில் சொல்லி ஆகணும். தோழர் அவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி சீமான் அவர்கள் விவசாயம் போராடுறாரு, ஆனா விவசாயத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த தொண்டர்கள் விவசாயத்தை பத்தி எவ்வளவு புரிதல் ஏற்படுத்திருக்காரு, அப்படி என்ன பண்ணாரு சீமான், மக்கள் களத்துல இருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. விவசாயம் சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்க. தினம்தோறும் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அருமையான கேள்வி கேட்டீங்க நீங்க. கேள்வியில இருந்து தவறும் இல்லை, ஆனா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால விவசாயத்துக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த காலகட்டத்துல விவசாயம் செய்யறவங்களை ஒரு இழிவானவங்களாகவும், யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணுவாங்க, சரி விவசாயம் எல்லாம் பண்றதா அப்படின்ற சூழல, விவசாயம் என்பது ஒரு வாழ்வியல், விவசாயம் என்பது நம்மளது பண்பாடு கலாச்சாரம், அது ஒரு தொழிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல இளைஞர்கள் மத்தியிலும்
பொதுமக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு உளவியலான ஒரு விஷயத்த தாக்கத்தை ஏற்படுத்தியது அண்ணன் சீமான் தான். எனக்கும் என்ன உட்பட இப்ப விவசாயம் எப்படி இருக்கும், ஏன்னா ஒரு அதிகமான லாபம் கிடைக்காது, விளைய வைக்கிறவங்க வந்து அந்த விலையை தீர்மானிக்க போறது இல்ல. அப்ப என்னத்தரா விவசாயம் பண்ணி என்னடா ஆடு மாடு மேய்ச்சி என்னத்த வரப்போகுது அப்படின்ற சூழல்ல அது எல்லாமே மாத்தியது அண்ணன் சீமான். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பகுதிகளில் எத்தனையோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணையில வச்சு அதுல பால் கறந்து அதை வந்து மிக முக்கியமான பொருளாதாரமா வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எவ்வளவோ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை தோழர் அவங்க வந்து பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு என்ன வருதுன்னா, ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய வந்து மாணவர்கள் இப்படி வந்து பேசப்ப நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்குது. அப்ப நம்ம சொல்லியே ஆகணும் அவங்க கிட்ட, ஏன்னா அவங்க சொல்ல புரிஞ்சுக்கிற தன்மையில இருப்பாங்க. அதே போல தோழர் கேக்குறாங்க, மக்கள் ஒரு போராட்டத்துல இருக்கணும்ல, அப்பதானே ஒரு தலைவன் அப்படின்றாங்க. எனக்கு புரியல. அப்ப மக்களோட போராட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இல்லையா, இல்ல நீங்க பாக்கலையா? ரெண்டு விஷயம் இருக்கு. நீ அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் போராட்டத்தில் நிக்கலையா, இல்ல நீங்க பாக்கலையான்னு தெரியல. எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் பாருங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையில இருந்து, 8 வழிச்சாலை பிரச்சனையில இருந்து, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், அரிட்டாபட்டி சுரங்க பிரச்சனைக்கு, ஒவ்வொரு தினம் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு அனைத்துக்கும் களத்தில் இறங்கி போராடுற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சது இது. இவருக்கு என்னடா வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தினம் போராடுறத வேலைன்னு சொல்லிட்டு இதை வச்சு நக்கல் நையாண்டி செய்யற கூட்டத்துக்கு மத்தியில களத்துக்கே வரலன்னு சொல்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள். 8 வழிச்சாலையை வராது தடுத்ததுக்கு காரணமே அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி தான், வழக்கறிஞர் பாசறை தான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முக்கியத்துவம் தந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவனை நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்படிலாம் இல்ல, நீங்க கவனிக்கல, அதுதான் உண்மை. அப்ப இதன் பிறகு வந்து இன்னொரு 1 மாதம் தான் இருக்கு. இதன் பிறகு சரியான ஆள் யாரு, மக்களுக்காக போராடுறவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மாணவர்கள் அனைவரும், என்னுடைய வயதில் இருக்கிற அனைத்து மாணவர்களும். அதனால நான் சொல்றேன். அதே போல இப்பதான் நடந்து முடிஞ்சு 1 வாரம் ஆகும். போன ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நடந்துச்சு மாற்றத்தை உருவும் மக்களின் மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக. இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, இதுவரை யாருமே இந்தியாவே செஞ்சதில்லை. 117 ஆண்கள் 117 பெண்கள் யாருமே செஞ்சதில்லை. அப்ப அதை ஒரு புரட்சி அண்ணன் சீமான் செஞ்சிருக்காரு. அதையும் தாண்டி ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் வந்து நம்ம வேட்பாளரை நிக்க அங்கீகாரம் கொடுத்திருக்காரு, வேட்பாளரை நிறுத்திருக்காரு. எனக்கே தெரியவே இல்லை இந்த மாதிரி ஒரு சமூகம் எல்லாம் இருக்குதா. நானும் அண்ணன் எல்லாம் தொகுதியில கால் பண்ணி கேட்டேன், நம்ம பகுதிகள்லாம் எப்படின்னா இருக்காங்களா, அண்ணன் பாருங்க எங்கெல்லாம் தேடி பிடிச்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு. அதனால இவர் எவ்வளவு பெரிய சமூக நீதி என்று இவங்கெல்லாம் வாய்க்கிலே பேசுவாங்க. உண்மையான சமூக நீதியை கொடுத்தது அண்ணன் சீமான் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தமிழ் குடியில வந்த அனைத்து சமுதாயத்திற்கும் மற்றும் பிற மொழியை சார்ந்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எடுத்துக்கிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே கொடுத்திருக்காங்க, வேப்பரப்பள்ளி தளி தொகுதிகள்லாம். அப்ப அவங்க எல்லாம் வந்து தெலுங்குல வாக்கு கேட்கறதுல நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த புரட்சியும் செய்யறதும் அண்ணன் சீமான் தான், மக்களுடைய களத்தில் நிக்கிறதும் அண்ணன் தான். இந்த உண்மையாகவே சமூக நீதினா என்ன? ஆமா, அதுதானே உண்மையான சமூக நீதி. என்னது, ஒவ்வொரு சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், அப்பதானே அவங்க உயருவாங்க. அப்ப அண்ணன் சீமான் அதையும் செஞ்சிருக்காரு. அதையும் தாண்டி திருநங்கைகள்லாம் தேர்தல் நிக்க வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுறது மிக மிக குறைவு. அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதையுமே செஞ்சிருக்காரு. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு மாற்றா இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை வந்து இல்ல அவர் வந்து களத்துல இல்ல என்ன பண்ணாரு அப்படின்ற கேள்வி வந்து மாணவர்கள் எழுப்புறதுதான் நம்மளுக்கு இதுவா இருக்கு. பொதுமக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பொதுவா அரசியலை நோட் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்களுடைய கேள்வின்றது வேற, மாணவர்கள் கேட்கறதுன்றது ஒரு இதுவா இருக்கு. அதனால தோழரே நீங்களும் வந்து சரியா கவனிங்க. இன்னும் 1 மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு. எந்தெந்த கட்சி என்னென்ன அறிக்கைகள் வர்றாங்கன்னு பாருங்க, எது சரியா இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து வாக்களிங்க. மக்களுக்காக என்றும் களத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் சீமான் என்பதை தோழருக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.